பார்க்க போறோம் போயம் பேராகிராஃப். ஓகே, போயம் பேராகிராஃப் எப்படி பார்க்க போறோம் அப்படின்னா மினிமம் மெட்டீரியலா கொடுத்துருக்கோம். அதாவது எப்படின்னா எக்ஸாம் பேஸ்டு கீ பாயிண்ட்ஸா கொடுத்துருக்கோம். சரியா? அப்போ ஃபர்ஸ்ட் 4 யூனிட்ஸ்ல உள்ள போயம் மட்டும் வந்து எடுத்து வச்சு வந்து நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா பிடிஎஃப் வந்து கொடுத்துருக்கோம். எப்படி கொடுத்துருக்கோம்னா பாயிண்ட்ஸ்லாம் வந்து ஃபர்ஸ்ட் யூனிட்ல உள்ள போயம் வந்து என்னது லைஃப், அதுல உள்ள பேராகிராஃப் கொஷினை வந்து இந்த மாதிரி வந்து உங்களுக்காக கலெக்டிவா எடுத்து பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து நீட்டா வந்து புல்லட் பாயிண்ட் போட்டு நம்ம ப்ரெசென்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இந்த பிடிஎஃப் வந்து மறக்காம டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்போ என்ன அப்படின்னா அதோட அந்த தீம், அந்த லெசனுக்கு வந்து தீம் எழுதணும். கண்டிப்பா வந்து இதெல்லாம் வந்து பப்ளிக்ல வந்து கண்டிப்பா மென்ஷன் பண்ணணுமா, தீம் மென்ஷன் பண்ணணும், இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எழுதணும். அதே மாதிரியா எப்படி எழுதணும், இந்த மாதிரி மாரல் போட்டு எழுதணும். ஸோ நம்ம என்ன பேசிஸ்ல மெட்டீரியல் வந்து பிடிஎஃப் மெட்டீரியல் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதாவது எக்ஸாம் ஃபோக்கஸ்டு கீ பாயிண்ட்ஸா வந்து நம்ம எடுத்து பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து நீட்டா வந்து என்ன பண்ணியிருக்கோம், புல்லட் பண்ணி உங்களுக்காக மாரல் அந்த தீமோட வந்து கொடுத்துருக்கோம். இதே மாதிரியா இப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் லெசன் யூனிட் 1 வந்து லைஃப். ஸோ அதோட பேராகிராஃப் நீங்க பாக்குறது. அதே மாதிரியா அப்போ 4 லெசன்ஸுக்கு வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த மாதிரி பாயிண்ட்ஸை வந்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம், அழகா வந்து புல்லட் பண்ணி லிஸ்ட் பண்ணி நீட்டா எழுதியிருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து மறக்காம செக் பண்ணி பாருங்க. இப்போ வீடியோ அதாவது என்ன அப்படின்னா பிடிஎஃப் மெட்டீரியலை வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம சேனல்ல. ஸோ அதை மறக்காம யூட்டிலைஸ் பண்ணுங்க. அதே மாதிரி எத்தனை பேர் வந்து மேக்ஸ்ல உள்ள ரிப்பீட்டா 5 மார்க்ஸ் உள்ள பிளேலிஸ்ட்டை எத்தனை சம்ஸ் வந்து முடிச்சிருக்கீங்க இப்போதைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்மோஸ்ட் எத்தனை டேஸா 10 டேஸா வந்து நம்ம இப்போ 10th மேக்ஸுக்கு 5 மார்க்ஸ் வந்து போட்டுட்டு இருக்கோம். அப்போ எத்தனை பேர் வந்து 11 சம்ஸ் போட்டிருக்கோம். நான் இவ்வளோ சம்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கேன், நெக்ஸ்ட் இந்த சம் போடுங்க, ஏதாவது உங்க ஒப்பீனியன் இருந்தாலும் நீங்க வந்து அதை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அதே மாதிரி 5 மார்க்ஸ் வந்து எத்தனை வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறதையும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஓகேவா? அப்போ அப் டு 4 லெசனுக்கு நம்ம போயம் பேராகிராஃப் வந்து இந்த மாதிரியா வித் தேர் தீம் அண்ட் தேர் கீ பாயிண்ட்ஸ் இந்த மாதிரி நீட்டா புல்லட் பண்ணி அதே மாதிரியே மாரலையும் நம்ம இன்க்ளூட் பண்ணி என்ன சொல்றது ஸ்டோரியும் வந்து அப்படியே வந்து உள்ள கவர் ஆகுற மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி நீங்க எழுதுனீங்க அப்படின்னா என்ன ஆகும், அப்படியே உங்களுக்கு அப்படியே டிக் பண்ணி அழகா இது பேராகிராஃப் கொஸ்டினுக்கு எவ்வளோ மார்க்ஸ், 5 மார்க்ஸ். ஸோ அப்படியே டிக் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ மார்க் போடுவாங்க, 5 மார்க்ஸ் போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நீட்டாக வந்து ப்ரெசென்ட் பண்ணி நம்ம பிடிஎஃப் மெட்டீரியலாக நம்ம சேனலில் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதை மறக்காம யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 4th யூனிட்ல உள்ள போயமும் இந்த மாதிரி எல்லாமே வந்து அப் டு 4 யூனிட்ஸ்க்கு வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதை வந்து மறக்காம செக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனலை வந்து வேற என்ன தமிழுக்கும் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அந்த மெட்டீரியல்லாம் வந்து நீங்க ரெஸ்பெக்டிவ் வீடியோல போய் நீங்க பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்றதுக்கு. அப்போ நம்ம சோஷியல் வந்து நமக்கு தெரியும், சோஷியல் சயின்ஸ் வந்து எப்பவுமே வந்து கொஞ்சம் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியும். ஸோ நம்ம இந்த பிடிஎஃப் மெட்டீரியல்ல உள்ள நீங்க பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இப்போ சோஷியல்ல வந்து 5 மார்க்ஸ்க்கு வந்து பிடிஎஃப் கொடுத்துருக்கோமோ அதை நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு பாயிண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு, யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரியே நம்ம சேனலை பத்தி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வந்து சஜஸ்ட் பண்ணுங்க. ஓகேவா? அப்போ நம்ம மேக்ஸ்க்கு ரிப்பீட்டட் சம்ஸ் போட்டுருக்கோம், அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், மறக்காம செக் பண்ணுங்க. அதே மாதிரியா உங்க சீனியர்ஸ், அதாவது அவங்க 12th ஸ்டாண்டர்ட் சீனியர்ஸ் இருக்காங்களா அவங்களுக்கும் வந்து நம்ம இந்த மாதிரி பிடிஎஃப் மெட்டீரியலா ப்ரொவைட் பண்றோம். அவங்களுக்கும் மேக்ஸ்க்கு வந்து நம்ம ரிப்பீட்டட் 5 மார்க்ஸ் போடுறோம். ஸோ அவங்களுக்கும் நம்ம சேனலை பத்தி நீங்க சஜஸ்ட் பண்ணுங்க. ஓகேவா? தேங்க்யூ.